செம்ம ஹாட். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டு, செம்மையாக இருந்துச்சு. ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாசியா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அரபிக் டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு டெசர்ட் ரெசிபி இது. குனாஃபா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குனாஃபா பொறுத்தவரையும் நிறைய ஃபில்லிங் இருக்குது. சீஸ் ஃபில்லிங், க்ரீம் சீஸ் ஃபில்லிங், க்ரீம் ஃபில்லிங், இது மாதிரி நிறைய ஃபில்லிங் வச்சு பண்ணுவாங்க. பட் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா க்ரீம் சீஸ் ஃபில்லிங் வச்சு ஒரு குனாஃபா ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். க்ரீம் சீஸ் ஃபில்லிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த க்ரீமை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். ஸ்டவ் டாப்பில் வச்சு அந்த க்ரீம் வந்து நல்லா திக்காக ஆகிற வரையும் நம்ம வந்து இதை குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வாட்டரியாக தான் இருக்கும். அது குக் ஆகும் போது அது நல்லா திக்காயிரும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ கண்டிப்பாக திக்காகும். ஸோ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி பாட்டமில் போய் செட்டில் ஆகும். அப்புறம் வந்து பாட்டம் பர்ன் ஆயிரும். அப்போ வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து இந்த க்ரீம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா க்ரீம் திக்காகிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணணும். இப்போ இந்த க்ரீம் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிற டைமில் நம்ம குனாஃபா பேஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ எதில் வந்து பேக் பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து அவனில் தான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த அவன் டிஷ்ஷில் வந்து ஃபுல்லாக பட்டர் தடவி வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வந்து அந்த கார்னர் சைடு எல்லாத்துலேயுமே வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் குனாஃபா டோ. இந்த பிராண்டில் இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லா ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. ஃப்ரோசன் செக்ஷனில் கண்டிப்பாக இது நீங்கள் பார்க்கலாம். சமோசா ஷீட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கிற செக்ஷனில் வந்து கண்டிப்பாக இது வந்து அவைலபிள். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த குனாஃபா டோவில் ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் கொண்டு வந்தால் மட்டுமே பண்ண முடியும். ஸோ நீங்கள் குனாஃபா பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 to 4 hours பிஃபோரே இதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக சாஃப்டாக இருக்கும். இது வந்து அப்படியே நீளமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ வந்து இதை வந்து கையில் தான் நான் வந்து இது பண்ணிக்க போகிறேன். கையில் தான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம பிளெண்டர்லேயும் போட்டு பிளெண்ட் பண்ணலாம். பட் நான் கையிலே தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு ரிமைனிங் வந்து அதிலே வச்சிடலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நைஃப் வச்சு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பட் நான் சும்மா கையிலே வந்து பண்ணிட போகிறேன். இப்போ இது கூட நான் வந்து 50 grams வந்து மெல்டட் பட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து அந்த பட்டர் வந்து அந்த எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி ஒரு பக்கம் பட்டர் இருக்கும், ஒரு பக்கம் பட்டர் இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக வந்து குனாஃபா வந்து ஒரு ஆரஞ்சிஷ் கலரில் இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து வீடியோ பர்பஸ்க்காக பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக வந்து நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ குனாஃபா பேஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அவன் டிஷ்ஷில் இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து பட்டர் தடவி ரெடி பண்ணி வச்சுருந்த அவன் டிஷ்ஷில் தான் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம். வெறும் பேஸில் மட்டும் வைக்காமல் சைட்லேயும் நம்ம வந்து அந்த சைட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பேக் பண்ணுற டிஷ், அந்த சைட்லேயும் நம்ம வந்து இதை வந்து வைக்கணும். ஏன்னா ஃபில்லிங் வந்து சென்டரில் தான் இருக்கணும், வெளியே வந்து தெரியக்கூடாது ஃபில்லிங். அந்த ஃபில்லிங் வந்து சென்டர் போர்ஷனில் தான் இருக்கும், இது வந்து கவராக இருக்கும் உள்ளே. ஸோ அது வந்து நம்ம சைட்லேயும் நம்ம வந்து இந்த குனாஃபா டோ வந்து நம்ம நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். ஒரு லிட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை வந்து நம்ம டைட்டாக வைக்கணும் இந்த பேஸை. இப்போ பார்த்திங்கன்னா நான் பேஸ் வச்சுட்டேன். ஸோ அது வந்து ஒரு லிட்டை வச்சு நான் நல்லா டைட் பண்ணிக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைட் பண்ணுறோமோ அப்போ நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து லூஸாக இருக்கும், அந்த நம்ம வச்ச டோ வந்து லூஸாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து நல்லா வந்து டைட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ குனாஃபாவோட பேஸ் லேயர் நல்லா நம்ம டைட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம க்ரீம் சீஸ் ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளெண்டரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு க்ரீம் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ பிளெண்டரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வந்து க்ரீம் சீஸ் வந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி நான் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை 5 க்யூப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து க்யூப்ஸ் மாதிரி தான் கிடச்சிச்சு. ஸோ நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே ஆட் பண்ணிட்டேன். க்ரீம் சீஸ் வந்து 5 க்யூப்ஸ். அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து 100 கிராம்ஸ் வந்து ஃப்ரெஷ் க்ரீம். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ க்ரீம் சீஸ் ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கார்னர்ஸ் போகாமல் நல்லா வந்து நடுவிலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ க்ரீம் சீஸ் ஃபில் பண்ணதுக்கு மேலே குனாஃபா டோ ரிமைனிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ரொம்ப ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அவனில் வந்து பேக் பண்ண போகிறோம். இதை ஸ்டவ் டாப்பில் தான் வந்து ஒரிஜினலாக குக் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி காட்ட போகிறது வந்து அவனில் தான் வந்து காட்ட போகிறேன். ஸோ ப்ரீ ஹீட்டட் அவன் 10 மினிட்ஸ் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 20 to 30 மினிட்ஸ் இதை வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ இது அவனில் பேக் ஆகிற டைமில் இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு பேனில் 1 கப் சுகர் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சுகர் கரையிற அளவுக்கு நம்ம வந்து சிரப் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். யூஸ்வலாக இந்த அரபிக் ஸ்வீட்ஸில் பார்த்திங்கன்னா சுகர் சிரப் இல்லாமல் ஸ்வீட்ஸே இருக்காது. அவங்க செய்கிற எல்லா ஸ்வீட்ஸ்லேயுமே வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. லுக்கைமத் ஆகட்டும், இல்லை வந்து உம்மலி ஆகட்டும், அப்புறம் வந்து குனாஃபா ஆகட்டும், எது எடுத்தாலுமே வந்து சுகர் சிரப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது அவங்களோட இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக சுகர் டிசால்வ் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ரோஸ் எசன்ஸ் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுகர் சிரப் வந்து ரெடி. ஸோ ஃபைனலாக நம்ம குனாஃபா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் அவுட் ஃப்ரம் தி ஹவன். செம்ம ஹாட்டாக இருக்குங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நானே ஃபர்ஸ்ட் டைம் குனாஃபா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் வந்து ட்ரை பண்ணது கிடையாது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை.
ஃபர்ஸ்ட் ட்ரையே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். மோஸ்ட் அரபிக் ஸ்வீட்ஸ் சுகர் சிரப் ஆட் பண்ணி தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணி குனாஃபா வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு கார்னிஷிங்காக கொஞ்சமாக பிஸ்டாஷியோ வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து எனி நட்ஸ் ஆஃப் யூர் சாய்ஸ், உங்களுக்கு என்ன நட்ஸு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த நட்ஸ் ஆட் பண்ணி இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், எனி நட்ஸ், இல்லை நட்ஸ் இல்லாமல் கூட இதை வந்து சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து பிஸ்டாஷியோ வந்து ஆட் பண்ணி கார்னிஷிங்காக சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. ஸோ என் கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி செம்ம டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.